ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 11 திருப்பாவை பாச்சுரம் 11. கற்றுக் கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழியச் சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போராடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்ற கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தைப் போன்று அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றப்பரத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? விளக்கம்: நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தோழியோ எழுந்து வந்து பாடில்லை. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை அடைய முயன்று அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.